ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களோட வரவேற்பை பார்க்குறதுக்கு. நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் நாளைக்கு ஷோ பண்ணுறதுல. இன்னைக்கு டிக்கெட்டுக்கெல்லாம் வாங்கி ரெடி ஆகுங்க. முறையாக வந்து ஜாஃப்னால ஒரு ப்ராப்பரான ஒரு டிக்கெட் ஷோ பண்ணுறேன். வரும்போது ஒரு முக்கியமான விஷயம், எல்லாம் ரோஜாவோடு வாங்க. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் ஜாழ் மாவட்டம், குறிப்பாக பலாலி விமான நிலையத்தில் நிற்கிறோம். இன்றைய தினம் முக்கியமான 2 நபர்களை இந்த இடத்துல சந்திக்கப்படும். குறிப்பாக ரோஜா ரோஜா பாடல் மூலம் ட்ரெண்டிங்கான சத்யன் அவர்களையும், மற்றது சீத்தமிழ் ஜோகாசிரி அவங்க கிட்டத்தட்ட ஜாழ்ப்பாணத்தில் முதல் முறையாக வராங்க. அவர்கள் 2 பேரையும் தான் சந்திக்கப்படும். அந்த வகையில் நாளைய தினம் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற திருவள்ளுவர் கல்ச்சரல் மண்டபத்தில் இடம்பெறுகின்ற மியூசிக் ஷோக்கு தான் வராங்க. கிட்டத்தட்ட 28ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 இந்த ஷோ கிட்டத்தட்ட மாலை நேரம் 6 மணிக்கு பிறகு இடம்பெறுகின்றதை நீங்கள் தொடர்ந்து இந்த காணொலியூடாக என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய், நான் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் கொஞ்சம் வர லேட் ஆகிட்டுது. அப்படியா? சுமார் ஒரு பாடல் 2 பாடுங்க எங்களோட யூடியூப் சேனல். நாளைக்கு ஷோவில் வந்து பார்க்க ஒரு சின்ன ஒரு பாடல். நாளைக்கு ஷோக்கில். ஆமாம், நாளைக்கு ஷோக்கு வாங்க. சூப்பரான பாட்டோட இருக்குது. கிட்டத்தட்ட எத்தனை தடவை யாழ்ப்பாணம் பாருங்க? யாழ்ப்பாணம் ஒரு 10 முறை வந்துட்டேன். வந்துருக்கீங்க. இப்போ கூட ஒரு 10 days முறை கூட வந்துருங்க. ஒரு இலங்கை படத்துக்கு ஒரு பாட்டு பாடிருக்கீங்க. போராட்டம் பாட வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சம்பந்தமா சொல்லுங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு விஷயம். நம்ம இலங்கையில் வந்து ஒரு இந்திய தரத்துக்கு ஒரு படம் எடுக்கிறாங்க. ரொம்ப அது எல்லாருமே என்கரேஜ் பண்ணணும். அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்த திரு பாஸ்கர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். யாழ்ப்பாணத்தை பெரியவர் என்ன சொல்ல விரும்புறீங்க? யாழ்ப்பாணம் நம்ம ஊருங்க. தனியாக பார்க்க சொல்ல தோணல எனக்கு. யாழ்ப்பாணம் ரொம்ப பிடிச்ச ஊர். தமிழ்நாட்டுக்குள்ள ஃபீல் தான் இருக்குது எப்பவுமே. சரி, நன்றி. இந்த இடங்களில் தொடர்ந்து இப்போ ஜோகாசிரியை வரவேற்பதற்காக தான் காத்து கொண்டிருக்கோம். நாங்கள் இப்போ சத்யன் அவர்களோட காய்ச்சல். நாங்கள் இப்போ அவர் நிறைய தடவை யாழ்ப்பாணம் வந்து போயிட்டு இருக்கிறார். இந்த இடங்களில் ஜோகசரி தான் இப்போ வந்து வரவேற்பு செய்து இப்போ கொண்டு போய்கின்றிருக்கணும். அன்போடு வரவேற்கும் யோகஸ்ரீ, வணக்கம். முதலாவது இலங்கைக்கு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களோட வரவேற்பை பார்க்குறதுக்கு. யாழ்ப்பாணம் வந்து உங்களுடைய அன்போடு இந்த நிகழ்ச்சிக்காக அழைக்கிறது. இப்போ சத்யண்ணா இருக்காரு. ரைட், இப்படி இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தர காத்துக்கிறோம். நாளைய தினம் வந்து டிபிளே மீடியா சொல்யூஷன் பெருமையுடன் வழங்குகின்ற ரோஜா ரோஜா இசை நிகழ்ச்சிக்காக எங்களுடைய யார் வந்திருக்காங்க அப்படின்னா யோகஸ்ரீ வந்திருக்காங்க. யோகஸ்ரீ, ஏதாவது சொல்ல பார்க்குறீங்களா? நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் நாளைக்கு ஷோ பண்ணுறதுல. ரைட், இப்போ வந்து யோகஸ்ரீ ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. ரைட், நாளைக்கு வந்து இசை நிகழ்ச்சியில் நேரடியாக சந்திக்கிறோம். எனவே இசை நிகழ்ச்சிக்கு வரலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க நாளைக்கு வந்து வராமல் இன்றைக்கி டிக்கெட்டுக்கெல்லாம் வாங்கி ரெடி ஆகுங்க. ஒரு குடும்பத்தோடு வந்து இந்த ஷோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்குறது அப்படின்னு சொல்லி என்னுடைய அன்பான வேண்டுகோளாக இருக்குது. சத்யநாராயணன் சொல்கிறீங்களா? என்ன ப்ரோ, ஏதாவது சொல்கிறீங்களா? ஆனால் எல்லா ஷோக்கு வந்துடுங்க. சூப்பரான ஷோ. நான் வந்து முதல் முறையாக வந்து ஜாஃப்னால ஒரு ப்ராப்பரான ஒரு டிக்கெட் ஷோ பண்ணுறேன். ஸோ எல்லாரையும் பார்க்க ரொம்ப ஆசையோடு வந்திருக்கோம். ஸோ வாங்க, சூப்பரான சாங்ஸோட யோகஸ்ரீ, கிமிஷா எல்லோரும் வந்திருக்காங்க. பக்காவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காத்துட்டு இருக்குது நம்ம சாரங்க லைவ் பேண்டோட. அதோட நாளைக்கு வந்து கிளிமி சாங் வர காத்திருக்காங்க. ரைட், அவங்களையும் சேர்த்துக்கொண்டு வரும்போது ஒரு முக்கியமான விஷயம், எல்லாம் ரோஜாவோடு வாங்க. எனவே அதுதான் அந்த இசை நிகழ்ச்சியினுடைய ஒரு முக்கியமான ட்விஸ்டாக இருக்குது. அவங்க தான் ரோஜாவே. ரைட், அதுதான் அவங்க தான் ரோஜாவே. ரைட், ரோஜாவை வாரது சரி, அதை முள்ளில் குத்திக்காமல் பிக்காமல் வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா பாட்டு பாட சொல்லுங்க. சோட்டா ஒரு பாட்டு பாட நாளைக்கு ஃபுல்லாகவே பாடுறோம். நீங்கள் நாளைக்கு வந்து பாட்டு கேளுங்க. தேங்க்யூ. சோட்டா என்ன பாடுறது? ஓகே, நன்றி. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கு. யாழ்ப்பாணம் முதல் தடவையா வரீங்களா? ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம்.
ஃபஸ்ட் டைம் பாருங்களா அம்மா அப்பா வந்தீங்க அம்மா அப்பா வந்துருக்காங்க. எப்படி இருக்கு யாழ்ப்பாணம்? ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னு இவ்வளோ நாளும் வேற யோசிக்கல யாழ்ப்பாணம்? எனக்கு இந்தியாவில் நிறைய ஷோஸ் இருந்தது, அதனால டைம் இல்லை எனக்கு. சரி அந்த இந்த இடங்களில் ஜோகஸ்ரீ மற்றும் சத்யன் அவர்கள் இருவருமே வந்து வரவேற்பெல்லாம் முடிவு பெற்ற பிறகு போகிற காட்சியை தான் பார்க்குறோம். கூடிய அளவான நேரம் கதைப்பதற்கான அந்த நேரம் ஒதுக்கல, அவர்களும் அவசரமாக போகிறபடியாக அந்த நேரம் கிடைக்கல. பாப்பா தொடர்ந்து